கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நோவா எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது நீதிமானாய் வாழ்ந்தார். நோவா எப்படி வாழ்ந்தார்? உத்தமனாய் வாழ்ந்தார். நோவா எப்படி வாழ்ந்தார்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு நடந்து கொண்டு இருந்தார். தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார். தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடந்தார். பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினார். தன் காலத்திலே நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தன் காலத்திலே என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நாம் வாழுகிற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் அக்கிரமம் நிறைந்த காலம். நோவா குறித்து தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லாமே எப்படி இருக்கு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பூமியை நிரப்ப வேண்டும் என்றால், பலுகி பெருக வேண்டும் என்றால், தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. ஆவிக்குரிய நம்ம ஒவ்வொரு குடும்பமும் நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். நோவாவை போல விசுவாசம் இருக்கா? நோவாவை போல தேவ எச்சரிப்பு பெற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பலுகி பெருக ஆசீர்வதிப்பார். பூமியை நிரப்புவார் நம்ம மூலியமாக. ஆனால் காலம் கடைசியா இருக்கு. இனி காலம் செல்லாது. இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையில நாம் காணப்படணும். ஒரு பக்கம் பார்த்தா அந்த பூமியில வாழ்ற காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், தேவனோடு நடக்கணும். தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமான், உத்தமன், தேவனுடைய கிருபை கிடைத்தது. நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். அவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கணும். கேளுங்க, அப்பா உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்க சொன்னபடி நடப்பேன். உமக்கு பிரியமானபடி நான் நீதிமான உத்தமனா வாழ்வேன். உம் ரத்தத்தினால கழுவி நீ சுத்திகரிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு கேளுங்க. நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும், அந்த வேர்டுல முக்கியமான வேர்டு, ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் கட்டளை கொடுத்தார். வேலைக்குள்ள 8 பேர் மட்டும்தான் போனாங்க. அதுக்கப்புறம் உருவானது இத்தனை கோடி ஜனங்கள். அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை
விசுவாச வாழ்க்கையா இருக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். தேவ சித்தத்தின் மட்டும்தான் நாங்கள் செய்யணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி மட்டும்தான்ப்பா வாழணும். உங்களுடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ, நோவாவை போல நீதிமான உத்தமன வாழ எங்களுக்கு கிருபித்தாங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தர் விட்டு தள்ளி போற காரியம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் எங்களை மன்னித்து மீட்டெடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உங்கள் இரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும்ப்பா. காத்திருக்கூட கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்திடும், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் நிரப்புங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம், அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பண்டகசாலை விசேஷமாக, அவங்களுடைய களஞ்சியம், அவங்களுடைய பாத்திரம் எல்லாம் பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளையும் கர்த்தர் எங்க கூட வாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். நோவாவை போல நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக உத்தமனாக வாழ்ந்தார். அதே போல நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் கர்த்தர் கூட இருந்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வம்சத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.